Hello aspirants, welcome to VLAN IAS. ஸோ இன்னைக்கு ஜூலை 31st 2024 வெட்னஸ்டே. ஸோ இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல் பார்த்துடலாம். இது வந்து சென்னை எடிஷன் அண்ட் இந்த பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ ஆஸ் அ யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டாக இந்த ப்ரிப்பரேஷன் ஜேர்னியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற ஒரு மெயின் தப்பு என்னன்னா, கண்டென்ட்டை தேடி தேடி நம்ம ஓடுவோம், நம்ம வந்து செட்டில் ஆகவே மாட்டோம். ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஸோ நம்மளை காட்டிலும் மற்ற ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து நிறைய கவர் பண்ணிடுவாங்களே, நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஃபியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பயங்கரமாக போட்டு தாக்கும். ஸோ அதனாலே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து செட்டில் ஆக மாட்டோம். எந்த நியூஸ் பேப்பர் படிப்போமா, அந்த நியூஸ் பேப்பர் படிப்போமா, இந்த ஆர்டிக்கல் கவர் பண்ணுவோமா, அந்த ஆர்டிக்கல் கவர் பண்ணுவோமா அப்படின்ட்டுன்னு ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான லைஃபை நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். இது ரொம்ப பெரிய தப்பு. நீங்க தினம் ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சா போதும், அந்த நியூஸ் பேப்பர்ல வர நியூஸ்ல மோர் தென் 80% ஆஃப் த நியூஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகாது. ஸோ அப்போ நமக்கு எந்த நியூஸ் ஆர்டிக்கல் படிக்கணும், எதை விடணும் அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியணும். இதை நீங்க எப்ப ரியலைஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்க ப்ரிலிமினரி எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவீங்க. கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸ்க்காக போய் உட்காருவீங்க. ஸோ அப்போ உட்கார்றப்போ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த கொஸ்டின்ஸ் எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே உங்களுக்கு ஆன்சர் தெரியும். ஆனா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, அளவுக்கு அதிகமா தெரிஞ்சு வச்சிருப்போம். எந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது, எந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்க வேண்டாம், இந்த கொஸ்டினுக்கு எப்படி நம்ம கண்டெக்சுவலி ஆன்சர் பண்றது அப்படின்ற ஒரு பாட்டில் நெக்ல வந்து நிற்போம். இப்போ நீங்க சீரியஸ் ஆஸ்பிரண்டா இருந்தீங்க அப்படின்னா இதுதான் சிச்சுவேஷன். கண்டென்ட் நிறைய இருக்கும், ஆனா அதை எப்படி கன்சைஸா கொடுக்கறது அப்படின்றது தான் கேமே இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க என்ன என்ஷூர் பண்ணணும் அப்படின்னா, குவாலிட்டி, த குவாலிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டிகல் வருது அப்படின்னா அதை நம்மளால மேக்ரோ பெர்ஸ்பெக்டிவ்ல லிங்க் பண்ண தெரியணும், நம்ம சிலபஸோட லிங்க் பண்ண தெரியணும். நீங்க வந்து மைக்ரோ ஆஸ்பெக்ட்ல பாப்பீங்க, ஈவன் சின்ன சின்ன நம்பர்ஸ், டேட்டா, இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. ஆனா நமக்கு ஒரு மேக்ரோ பெர்ஸ்பெக்டிவ் இருக்கணும், மல்டி டைமென்ஷன்ல கனெக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ வந்து எடுத்த உடனே எனக்கு வரல அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் கிவ் சம் டைம். டிசிப்ளின்டா ஒரு 2-3 months நியூஸ் பேப்பரை நீங்க கவர் பண்ணீங்கன்னா போதும். அதுவும் எல்லாத்தையும் கவர் பண்ண வேணாம், எது நமக்கு தேவையோ அதை மட்டும் கவர் பண்ணா போதும். இப்படி நீங்க ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால இந்த எக்ஸாம் ப்ராசஸ்லயே சர்வைவ் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம், நான் நிறைய படிச்சாதான் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் சர்வைவல் ஃபியர்லயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கணும். ஸோ நம்ம அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறப்போ, நீங்க ப்ரிலிமினரி எக்ஸாம்ல போய் உட்கார்ந்து இருக்கிறப்போ நம்மளால ப்ராப்பரா டிசிஷன்ஸ் கூட எடுக்க முடியாது. ஏன்னா இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஆல் அபவுட் த டிசிஷன் மேக்கிங். நாலேஜ் டெஸ்டிங் வந்து ஒரு போர்ஷனா இருந்தாலும் உங்களோட பர்சனாலிட்டி, உங்களோட டிசிஷன் மேக்கிங், இது எல்லாமே அந்த எக்ஸாம் ஹால்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஸோ அதனால நீங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்றப்பவே கிளியரா இருக்கணும் நமக்கு என்ன தேவை அப்படின்னு. ஸோ இந்த நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் வீடியோ நான் கொடுக்கறதோட மெயின் பர்பஸே வந்து பாத்தீங்கன்னா, ஸோ நம்மளோட டைம் வந்து இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்கும். ஸோ இந்த டைம்ல ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெஜாரிட்டி போர்ஷனை வந்து நியூஸ் பேப்பருக்காக ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னா, எதெல்லாம் முக்கியமான ஆர்டிக்கலோ அதை ஃபில்டர் பண்ணி அதுல குவாலிட்டி கொண்டு வர்ற மாதிரி நோட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இதை நீங்க கவர் பண்ணாலே ஒரு 20-30 minutes இந்த வீடியோவை நீங்க கவர் பண்ணாலே, கவர் பண்ணி நீங்க நோட்ஸ் எடுத்தாலே தட் இஸ் இனஃப். அண்ட் அது போக வந்து பாத்தீங்கன்னா, அது போக இந்த பெரிஃபரல் நியூஸை வந்து நீங்க வந்து ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணா போதும், நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நியூஸ் பேப்பர், இன்னைக்கு நியூஸ் பேப்பர் எடுத்துட்டோம் அப்படின்னா இதுல வந்து இந்த வயநாட் லேண்ட்ஸ்லைட் நியூஸ் வந்து ஃப்ரண்ட் பேஜ்ல வந்திருக்கு. இதுல இருந்து நமக்கு டைரக்டா கொஸ்டின்ஸ் வராது. ஓகே, பட் என்னன்னா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா நாலேஜ் இருக்கும்ல, அதோட லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. பெருசா நோட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோல நம்ம பார்த்திருக்கோம், 2018ல வந்து பாத்தீங்கன்னா அன்யூஷுவலா தமிழ்நாட்டுல லேண்ட்ஸ்லைட்ஸோட ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கும். ஸோ அதனால நம்ம தமிழ்நாடு சைட்ல இருந்து நிறைய மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கோப் அப் பண்ண முடியுது. வயநாடுல வாட் ஹேப்பன், ஏன் அந்த மெஷர்ஸ் எடுக்கலையா, ஏன் வந்து ஒவ்வொரு மான்சூன் சீசன்லயும் இந்த மாதிரி நடக்குது. ஓகே, அதெல்லாம் பெரிஃபரல் நியூஸஸ். அண்ட் நம்ம எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அதை வந்து டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம கவர் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இதுக்கு ஏத்தாப்புல உங்களோட எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜியை வந்து அலைன் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களோட ப்ரிப்பரேஷன்ல கன்சிஸ்டன்டா இருங்க. ஸோ இதை நம்ம பண்ணாலே நம்மளால இந்த எக்ஸாமை ஈஸியா கிளியர் பண்ண முடியும். ஓகே, தட்ஸ் இட். சரி,
இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நியூஸ் பேப்பர்ல வந்து பெருசா நியூஸ் ஆர்டிகல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ்னு பெருசா எதுவும் இல்ல. இன்னைக்கு எடிட்டோரியல் பேஜ்ல வந்திருக்கிற லீட் ஆர்டிகல் இது லைசன்ஸ் ராஜ் ஃபார் டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா த ப்ராட்காஸ்டிங் ரெகுலேஷன் பில் 2024 வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி 2023ல ஒரு பில் இருந்தது, அதோட ரிவாம்ப் வெர்ஷன் தான் இது. இந்த பில் எதனால புது கவர்மெண்ட் வந்த உடனே பாஸ் பண்ணணும் அப்படின்னு இது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த நியூஸ் ஆர்டிகல்ல இந்த ஆத்தர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ரீசெண்ட் இந்த ஜெனரல் எலெக்ஷன் முடிஞ்சது இல்லையா, அந்த எலெக்ஷன்ல ஓட்டர்ஸ் வந்து இந்த ஆன்லைன் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க voting behavior like Dhruv Rathi and Ratish Kumar. ஸோ இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெனரல் எலெக்ஷன்ல ஓட்டர்ஸ் பிஹேவியரை பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. அதாவது இப்போ ரூலிங் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா பிஜேபி, இவங்க வந்து ஆல்ரெடி வாங்கின சீட்டை விட இன்னும் அதிக மெஜாரிட்டியில வந்து ஜெயிப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா சிச்சுவேஷன் என்ன ஆகி போச்சு, 240 சீட்ஸ் தான் வாங்கி கொலிஷன்ல தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ அதனால இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, இட் இஸ் அ டைரக்ட் சேலஞ்ச் டு த அத்தாரிட்டி அப்படின்னு ஆர்டிகல்ல போட்டிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம டைரக்டா எக்ஸாம்ல எழுத முடியாதுன்னு. ஸோ அதனால there is a need இந்த ரூலிங் கவர்மெண்ட்க்கு. ஸோ அதனால தான் இப்போ உடனே வந்து பாத்தீங்கன்னா ப்ராட்காஸ்டிங் ரெகுலேஷன் பில் 2024 வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த பில் வந்து எதை ரிப்ளேஸ் பண்ணணும்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இந்த ப்ராட்காஸ்டிங்கை ரெகுலேட் பண்றதுக்கு நம்ம நாட்டில் கேபிள் டெலிவிஷன் நெட்வொர்க்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் 1995 இருக்கு. இதை தான் இந்த பில் வந்து ரிப்ளேஸ் பண்ணும். ஸோ இதுல என்ன அப்படின்னா, ஓடிடி, டிஜிட்டல் நியூஸ் சர்வீசஸ், சோஷியல் மீடியா, ஸோ இது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி தான் இந்த பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஜென்ரலா இதோட கீ ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து ஒரு காம்ப்ரஹென்சிவான ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க், வேரியஸ் டைப் ஆஃப் மீடியாஸை வந்து இன்க்ளூட் பண்ணும், நாட் ஒன்லி டெலிவிஷன். அண்ட் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆன்லைன் கண்டென்ட் கிரியேட்டர்ஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்னா ஈவன் இண்டிவிஜுவல்ஸ், ஓகே, யூடியூபர்ஸ் எல்லாருமே இதுல வருவாங்க. இந்த ஆன்லைன் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு கண்டென்ட் எவாலுவேஷன் கமிட்டி வந்து தே ஹேவ் டு செட், அதாவது செல்ஃபா செட் பண்ணிக்கணும் அவங்களோட கண்டென்ட்டை வந்து எவாலுவேட் பண்றதுக்கு. அது அப்புறம் வந்து அட்வைசரி கவுன்சில் அண்ட் வந்து இன்னொன்று வந்து அட்வர்டைசிங் நெட்வொர்க் ரெகுலேஷன்ஸ் அண்ட் செல்ஃப் ரெகுலேஷன்ஸ் தான் இந்த பில்லோட கீ ஃபியூச்சர். அண்ட் குளோபல் அப்ளிகபிலிட்டினா நாட் ஒன்லி இந்தியன்ஸ், ஸோ இந்தியாவுக்குள்ள கன்சியூம் பண்ற மீடியா வேர்ல்டுல எங்க இருந்து வந்தாலுமே தட் இஸ் அண்டர் தி ரெகுலேஷன். ஓகே, ஸோ இந்த பில்ல வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் அவங்களுக்கு கீழே வரும். இந்த ஆன்லைன் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து அவங்க கிட்ட தான் என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆர்டிக்கல்ல ஓட்டர்ஸ் பிஹேவியரை வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி டேட்டா கொடுத்துருக்காங்க. அதாவது CSDS லோக் ஹிந்தி சர்வேல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, certain number of people வந்து சர்வே பண்ணதுல 29% ஆஃப் த பீப்புள் சோஷியல் மீடியா அண்ட் டிஜிட்டல் மீடியா மூலியமா தான் பொலிட்டிக்கல் நியூஸஸை வந்து கன்சியூம் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பரை காட்டிலும் அதிகம். ஏன்னா நியூஸ் பேப்பர் மூலியமா பொலிட்டிக்கல் நியூஸ் தெரிஞ்சுக்கிறவங்க வெறும் 16.7%, அதுக்கு கீழே தான் ரேடியோ எல்லாம். ஓகே, அண்ட் செகண்ட் பிளேஸ்ல வருது. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 42%ல டெலிவிஷன் இருக்கு. ஆனா இந்த ஆர்டிகல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டெலிவிஷன்ஸ் எல்லாமே தே ஆர் சப்போர்ட்டிங் தி ரூலிங் கவர்மெண்ட். அப்போ இந்த 29% இதுல கிளாசிஃபை பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப் வந்து அதிகமா இருக்கு, அண்ட் யூடியூப் வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க, அண்ட் ஃபேஸ்புக் இதுல தான் வந்து கன்சியூம் பண்றாங்க. ஸோ இது வந்து டைரக்ட்லி சேலஞ்ச் தி டிவி நியூஸ் அப்படின்னா, டிவி நியூஸஸ் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த டிவி நியூஸஸ் தே ஆர் சப்போர்ட்டிங் த ரூலிங் கவர்மெண்ட். அப்போ டிவி நியூஸஸ்க்கு சேலஞ்சிங்கா இந்த டிஜிட்டல் மீடியா வந்து நிக்குது. ஓகே, ஸோ எக்ஸிஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க் பார்த்தோம்னா ஐடி ரூல்ஸ் 2021 இருக்கு. இதை வந்து 2023ல அண்ட் செவரல் டைம்ஸ் வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி அமெண்ட் பண்ணியுமே இந்த டிஜிட்டல் மீடியாவோட வேல்யூம் வந்து அதிகமா இருக்கிறனால எஃபெக்டிவா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பில் வந்து கொண்டு வராங்க. ஸோ ஒன்ஸ் இந்த பில் வந்து பாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வித்தின் 1 மந்த்துக்குள்ள டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து என்ன பண்ணி ஆகணும், மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்ட்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் ஆர் கரண்ட் அஃபேர்ஸ் பேசுறவங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரெஷ்ஹோல்டே கிடையாது. அதாவது இவ்வளவு வியூவர்ஸ் இருந்தா நீங்க கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற ஒரு த்ரெஷ்ஹோல்டு கிடையாது. நீங்க கம்மியான வியூவர்ஸ் வச்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வந்து நியூஸ் கமெண்ட் கொடுக்குறீங்க இல்ல கரண்ட் அஃபேர்ஸ் பேசுறீங்க அப்படின்னா கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும். இன்னொரு டைப் வந்து பாத்தீங்கன்னா மேண்டேட்டரி த்ரெஷ்ஹோல்ட் டைப். ஸோ இந்த டைப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு செட்டன் லெவல் வரைக்கும் சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் வச்சிருந்தாங்கன்னா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு கீழே இருக்கிறவங்க பண்ண தேவையில்லை. ஸோ இதை வந்து இப்போ மேண்டேட்டரி ஆக்கி இருக்காங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த பில் பாஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் டைரக்ட்லி வயலேட்ஸ் தி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அந்த மாதிரி சொல்றாங்க. பட் பார்க்கலாம் இந்த பில் வந்து எப்படி ஆக்டா மாறுது, என்ன இன்னும் நிறைய இருக்கு. பட் வீல் see. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல்.